என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன பண்றது? பாவம் பண்ணவங்களுக்கு பாப நாசம், பாவம் மட்டுமே பண்ண எனக்கு என் வாழ்க்கையை நாசம்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்துதானே ஆகணும். நான் உங்களை தேடி வந்தது என்னை யாரும் தேடி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்காக தான். போதும் சாமி, போதும். இதுவரைக்கும் நடந்த கொடுமை எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் என்ன கொடுமைப்படுத்தாத. நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. நான் நிம்மதியா சாகணும். இதுக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னடா இவ சாகறதுக்கு சாமி கிட்டே உதவி கேட்கறாள்னு பாக்குறியா? வேற வழி இல்ல. இத்தனை நாளா காயத்ரிய கஷ்டப்படுத்துறதுக்காக சாத்தா கிட்ட உதவி கேட்டேன். சாகர நேரத்திலயாவது உன்கிட்ட உதவி கேட்கலன்னா நான் மனுஷியா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கிற என்னோட கடைசி ஆசையே சூர்யாவோட கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழணுங்கிறது தான். அதுவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்குமா வாழணும்? எனக்கு எதுக்கு ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம்? எப்படியோ நான் பொழைக்க போறதில்ல, சூர்யாவோட சேர்ந்து வாழ போறதும் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? என்னைக்கோ போற உசுறு கூடிய சீக்கிரமே போயிடும்னு நீங்க எனக்கு நாள் குறிச்சிருக்கீங்க. இப்போ நானே எனக்கு நாள் குறிச்சுக்கிறேன். எப்படி எல்லாம் வாழணுங்கிறதுக்கு உதாரணமா அந்த காயத்ரி இருக்கா. எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா நான் இருக்கேன். இதுக்கு மேல உயிர் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. இனிமே எதுக்கு நம்ம வாழணும்? சுப்பு, என்னங்க? ஐயோ, இவ என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா? சுப்பு, சுப்பு, சுப்பு வண்டியில வருது பாரு. சொல்றது கேளு சுப்பு. சுப்பு, சுப்பு அந்த பக்கம் போவாத. சுப்பு ஓடாது. சுப்பு, சுப்பு நில்லு. சுப்பு நான் சொல்றதை கேளு. சுப்பு ஓடாது. சுப்பு ஓடாத. சுப்பு நில்லு. நீ திரும்பவும் தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்துல நான் எடுத்த முடிவு மாறாது ரேணுகா. தேவையில்லாம நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ சீக்கிரமா போ. அதானே, உன் பிடிவாத குணத்தை யாரால மாத்த முடியும்? ஓடாது. சுப்பு, சுப்பு சொன்னேன். சுப்பு விடுங்கண்ணா. சொல்ல கேளு. அந்த பக்கம் வண்டியில வந்து வா. சாகணும் என்ன விடுங்கண்ணா. சாக விட மாட்டேன். வா சொல்றது கேளு. எனக்கு வாடுறதுக்கு பிடிக்கல. சொல்றது கேளு சுப்பு. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. சுப்பு நில்லு. சுப்பு சுப்பு. சுப்பு, என்னாச்சு சுப்பு?
சுப்பு எழுந்துருமா. சுப்பு சுப்பு என்னாச்சுடா இவளுக்கு? என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு சாமி கும்பிடணும்னு சொன்னா, சாமி தான் கும்பிட போறான்னு பார்த்துட்டு இருந்தா இப்படி சாக போயிட்டு இருக்கா. ஏன் சுப்பு, ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? நீ ஏண்டி சாகணும்னு கார்ல வந்து விழுந்த? கார்ல விழலனா மட்டும் நான் 100 வயசு சந்தோஷமா இருந்துருவேனா? எப்படியும் கொஞ்ச நாள்ல நான் சாகுதானே போறேன். இங்க பாரு சுப்பு, மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம். அதுக்காக நாமளே நம்ம சாவ தேடிக்க கூடாது. இல்ல காயத்ரி, எனக்கு வாழ பிடிக்கல. என்னால உயிரோட இருக்க முடியாது. ஆமாண்டி, உன்னை ஈஸியா சாக விடுறதுக்கு தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்ல. எந்த ஒரு பொண்ணுமே விட்டு கொடுக்க முடியாத விஷயத்த உனக்காக விட்டு கொடுக்கறனா எதுக்கு? இருக்க போற கொஞ்ச நாளாவது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும் தான். ஏண்டி நீ சாகணும்னு நினைச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்லே செத்து தொலைட்டு நாங்க விட்டுருக்க மாட்டோமா? ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூர்யா மனச மாத்திட்டு இருக்க. இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணா எப்படி சுப்பு? இதுதான் காயத்ரி, உன்னோட இந்த நல்ல மனசுதான் என்ன வாழ விட மாட்டேங்குது. என்னால உன் வாழ்க்கைய பங்கு போட முடியாது காயத்ரி. அதுக்கு என் மனசு இடம் தர மாட்டேங்குது. இதுவே நான் பழைய சுப்புவா இருந்திருந்தா, இதுக்குதான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி இந்நேரம் உன்னை கொன்னு இருப்பேன். ஆனா இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில உனக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்ல காயத்ரி. அப்படி எனக்கு மனசு வந்தாலும் என் கூட வாழ விருப்பம் இல்லாத சூர்யா கூட நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சூர்யாக்காக வாழலனா என்ன, எங்களுக்காக வாழலாம்ல. சுப்பு, நீ சூர்யா கூட கண்டிப்பா வாழ்வ, சந்தோஷமா வாழ்வ. காயத்ரி, ஒருவேளை சூர்யா உன்னை ஏத்துக்கலனா இந்த காயத்ரி உயிரோடவே இருக்க மாட்டா. இது என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம். காயத்ரி, முன்ன பின்ன யோசிக்காம என்ன வேணாலும் பேசுவியா? நான் எல்லாமே யோசிச்சுதான் பேசுறேன். என் சுப்புவுக்கு வாழ்க்கை இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ சூர்யா கூட தான் வாழ போற, அதுவும் இன்னைக்கே, இப்பவே. என்னமோ பண்ண, எனக்கு இது எதுவுமே சரியா படல. ஏய் அண்ணா, வாங்க போலாம். வா காயத்ரி, நீ சும்மா பேசாம வா. முத்தையா, அம்மா, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். டேய், உன்னை பெத்தவடானா? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லு. சொல்லுப்பா, என்னாச்சு? காலையில உன் சித்தப்பா உன்னை கூப்பிட்டு தனியா பேசினதுல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்னாச்சுப்பா? என்ன சொன்னாரு? என்னத்த சொல்றது, உமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நம்ம சித்தப்பா அப்படி சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என்ன முத்தையா, என்ன சொன்னாரு? இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருமா. நான் நினைச்சேன்ப்பா, காலையில கற்பூரம் கீழே விழும்போதே நினைச்சேன். என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை வரும்? ஒருவேளை அந்த துர்காவால எந்த பிரச்சனையும் வராதம்மா. நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அவளை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா கோயில் நகையை திருடிட்டு வந்தப்போ நாம அவங்களுக்கு உதவி பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பத்து மேல கொலை வெறியோட வளர்ந்தவ. அவளோட வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிறவ. எனக்கு தெரியும் அவளாலதான் பிரச்சனை வரும். ஜெகன் தான் பண்றாரு. சொல்லுங்க ஜெகன். நான் துர்கா பேசுறேன். ஹலோ ஹலோ. ஏய், ஜெகனோட போன் உங்க எப்படி வந்துச்சு? ஜெகன் போன் மட்டும் இல்ல, ஜெகனே இப்ப என்கிட்ட தான் இருக்கான். ஹலோ, என்ன ஐத்தான் பேச்சே காணோம்? ஏய், ஷாக் ஆயிட்டீங்களோ? ஏய், ஜெகன் என்னடி பண்ண? இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல, இதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஏய் துர்கா, வேணாம் துர்கா, சொன்ன கேளு. என்ன ஐத்தான் குரல் இப்படி தடுமாறுது? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீங்களே இப்படி தடுமாறலாமா? ஏய், ஜெகன் எங்க? அவன் கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். இந்த பேசு, அப்படி நான் சொன்ன மாதிரி பேசு. ஹலோ அண்ணா, அண்ணா பயமா இருக்குண்ணே. அண்ணா ஜெகன், நீ எங்க இருக்க? அண்ணா அண்ணா தெரியலண்ணே, எங்க இருக்கண்ணே தெரியலண்ணே, ஒரு இருட்டா இருக்குண்ணே, ரொம்ப பயமா இருக்குண்ணே. சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. ஒரு பிரச்சனை வராது, தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன ஐத்தான் பேசிட்டீங்களா? உனக்கு என்னடி வேணும்? நீ சாகணும், சாகரியா? முடியாதுல்ல, அப்ப பொத்திக்கிட்டு நான் சொல்றத கேளு. இங்க பார், உனக்கு ஜெகன் உயிரோட வேணும்னா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இல்லன்னு வையேன், இந்த ஜெகனுக்கு நீ கருமதிதான் பண்ண வேண்டி வரும். ஏய், இது பார், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். ஐய, இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப? அதான் ஜெகனை தூக்கிட்டேன்ல, ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு மட்டும் எனக்கு போன் பண்ணு. அப்படி உன்கிட்ட இருந்து போன் வரலன்னா என்கிட்ட இருந்து ஜெகன் உயிரோட அங்க திரும்ப வரமாட்டான். ஏய் துர்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல முத்தைய அலறி அடிச்சுக்கிட்டு போன் பண்ணுவான். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு கெஞ்சுவான். அப்படியே அந்த பூசாரி சொன்னதையும் மறந்துடுவான். மேடம், இப்ப நான் உமாவை கல்யாணம் பண்ணணுமா வேணாமா? அட லூசே, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த கடத்தல் நடக்கும்? நான் உன்னை கடத்தலைன்னா முத்தையா அந்த பூசாரி சொன்னதையே மைண்ட்ல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். இப்ப நான் இப்படி சொன்னேன்னா பூசாரி சொன்னதை நேரம் மறந்துடுவான். அதுவும் இல்லாம நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா அவன் என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைப்பான். இதெல்லாம் ஒரு சின்ன சைக்காலஜிப்பா. மேடம், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது மேடம், ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். டேய், இது என்ன வைரல குடோனடா? கண்ணு வைக்காதீங்க மேடம், ஏற்கனவே நான் குண்டாகிட்டு இருக்கேன்னு எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுல நீங்க வேற வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? ஓ, இருடா, வாங்கி தரேன். எல்லாம் என் தலையெழுத்து. அந்த உமா உனக்கு கல்யாணம் பண்ணி குடும்பப்படுத்துறதுக்காக நான் உனக்கு சர்வர் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. மேடம், சிக்கன் பிரியாணி சொல்லுங்க மேடம். லெக் பீஸ் வச்சா இல்ல வைக்காமலா? என்னடே, எப்படி எப்படி நீ வெயிட் குறைக்கணுமா? உங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. வெயிட் தானே குறைக்கணும், நான் குறைக்கிறேன். போடாங்க. வெயிட் குறைக்கணுமா? வெயிட் வெயிட் மொத்தமா குறைச்சிரடா. ஜெகன், வெயிட் குறைக்கணுமா? உங்க அம்மா சொன்னாங்கல்ல, குறைக்கிறேன்டா. சொல்றா டேய், வெயிட் குறைக்கணுமா?
முத்தையா பிரியாணியா வேணும்? முத்தையா அவனை விடு. ஏய், வர்றேன். சொல்லுங்க சார். பொறுக்கி ராஸ்கர், இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என் வீட்டு பொண்ணை ஏமாத்தி அவளை கெடுத்த உடனே உள்ள தள்ளாம போனா போகுதேன்னு மன்னிச்சு எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த ஏமாத்த என்னைய ஏமாத்த போலீஸ்காரன் ஏமாத்துறியா? முத்தையா அடிக்காத அவனை. அவன் அடிக்கல, உன்னை அடிக்கலடி. அவனுக்கு ஐடியா நான் கொடுக்குறேன். வேண்டாம் ஆ? வேண்டாம். சொல்லு. ஆ? என் மேல கை வைக்காத. அடி. அடி. ஐடியா கொடுக்குறேன். ஐடியா கொடுக்குறேன். ஏய் ஏய் ச்சே, இது பாரு, என்ன அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏய் பொம்பளை கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, நீ பொம்பளை இல்லையாச்சே. நீ 10 ஆம்பளைக்கு இல்ல சமம். நான் ஆம்பளை தான் அடிக்கிறேன். ஐடியாவா கொடுக்குறேன். வாடி. வா. உன்னெல்லாம் மன்னிச்சு விடுறது தாண்டி பிரச்சனையே. இனிமே உனக்கு என் நினைப்பு வரவே கூடாது. வரக்கூடாது. வருவா? ஏய் முத்தையா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறாடி. தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறேன். ஏண்டி எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை அழிக்க நினைச்சல, இனிமே உனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுறேன். முறைக்கிற முறைக்கிறியா? முறைக்கிறியா? ஓடி. சொல்றா டேய், வெயிட்ட குறைக்குமா? பிரியாணியா வேணும்? அம்மா கொஞ்சம் இங்க வாயேன். என்ன? என்னடி? வா சுப்பு, வா. வா. சுப்பு, ஏன் நின்னுட்ட? வா. இல்ல காயத்ரி, நான் இப்படியே போறேன். ஏய், நீ இப்படியே போறதுக்கா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த? சும்மா பேசாம வா. வேணாம் காயத்ரி. சூர்யா, சுப்புவை வான்னு கூப்பிடுங்க. என்ன முறைக்கிறீங்க? சுப்பு இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? நீங்க இவளை ஏத்துக்க மாட்டீங்கன்னு இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போக முடிவு பண்ணிட்டா. இதுக்கு மேலேயே இவ திருந்திட்டான்னு எப்படி நிரூபிக்க முடியும்? இவ திருந்துறா என்ன, திருந்தாட்டி எங்களுக்கு என்ன? வனிதா, இத பார் காயத்ரி, இதெல்லாம் நமக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். இதுக்கு மேலயும் நீங்க சுப்புவை ஏத்துக்க யோசிச்சீங்கன்னா இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். ஏய், என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன என்னத்த, வேற என்ன பேசணும்? நான் என்ன இவளுக்கு சொத்துல பங்கையா கேட்டேன்? இந்த வீட்ல இருக்க ஒரு இடம் தானே கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டா கூட கொடுத்துடலாமா? ஆனா நீ கேக்குறதா எங்களால கொடுக்க முடியல. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? சொல்லுங்க, என்னதான் சொல்ல போறீங்க?
சூர்யா, இப்ப நீங்க இவ்வளவு உள்ள கூப்பிட போறீங்களா இல்லையா? காயத்ரி, சொன்னா கேளு, நான் போயிடுறேன். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சுப்பு, நீ சும்மா இரு. சூர்யா, நான் உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க சூர்யா. நீங்க சொன்னதுனால தானே நான் சுப்புவை கூட்டிட்டு வந்தேன். இப்போ அமைதியா இருக்கீங்க. சரி, நீங்க அமைதியாவே இருங்க. ஆனா ஏன் முடிவை நான் சொல்லிடுறேன். சுப்பு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தா நான் இந்த வீட்டுல இருப்பேன். இல்லையா இப்பவே நானும் கிளம்புறேன். வா சுப்பு, காயத்ரி, வேணாம் காயத்ரி, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் போயிடுறேன். இல்ல சுப்பு, நீ இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். வா போலாம். காயத்ரி, காயத்ரி நில்லுமா. என்னடா பாத்துட்டு இருக்க? போய் கூப்பிடுறா. போய் கூப்பிடுறா. டேய் டேய் காயத்ரி, டேய், சுப்பு உள்ள கூட்டிட்டு வா. வா சுப்பு. வா. என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. போக போக எல்லாமே சரியாயிடும். டோன்ட் வரி. என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தலா அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இந்த டேட்டை நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா எப்படி ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருக்குது, அன்றைக்கி பிறந்தவங்களாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா February 1 நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ்